மனைவி சங்கீதாவிற்கு பிடித்த உணவை மதிய உணவாக தலைமைச் செயலகத்திற்கு எடுத்து வரும் தமிழக முதல்வர் விஜய். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கடந்த 10ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் பதவியேற்றார். சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபித்த அவர் தினமும் தலைமைச் செயலகம் வந்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். முதலமைச்சர் விஜய் தினமும் காலை 9:30 மணிக்கு தலைமைச் செயலகம் வந்துவிடுகிறார். ஒவ்வொரு துறை சார்ந்து அதிகாரிகளை அழைத்து ஆலோசிக்கிறார். என்னென்ன திட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளது, வருங்கால திட்டங்கள் என்னென்ன நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது போன்ற விவரங்களை கேட்டறிகிறார். புதிய திட்டங்கள் என்னென்ன கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது போன்ற விவரங்களை கேட்டறிகிறார். தேர்தல் அறிக்கையில் கூறிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது சம்பந்தமாகவும் அவர் ஆலோசிக்கிறார். மதிய உணவுக்கு அவர் வீட்டுக்கு செல்வதில்லை. காலையில் வீட்டிலிருந்து வரும்போதே கையோடு சாப்பாடு எடுத்து வருகிறார். குறிப்பாக மனைவி சங்கீதாவிற்கு பிடித்த உணவை தான் மதிய உணவாக தலைமைச் செயலகத்திற்கு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார். சினிமாவில் நடித்த காலகட்டங்களில் மனைவி சங்கீதா கொடுத்த டயட் பிளானை தான் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கடைபிடித்து வந்ததாகவும், தற்போது வரையும் மனைவி சங்கீதா கொடுத்த டயட் பிளானை தான் தற்போது விஜய் அவர்கள் கடைபிடித்து வருவதாகவும் சில தகவல்கள் வெளியாகி வருகிறது. மனைவி சங்கீதாவிற்கு சைவ உணவுதான் அதிகமாக பிடிக்கும் என்பதால் தற்போது முற்றிலுமாகவே தமிழக முதல்வர் சைவத்திற்கு மாறி இருப்பதாகவும், ஆனால் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் மிகவும் விரும்பி சாப்பிடக்கூடியது அசைவம் என்பதால் தற்போது சைவத்திற்கு மாறியிருப்பது மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. தலைமைச் செயலகத்தில் அரசு அதிகாரிகள் சாப்பிடுவது போல் விஜயும் மதிய உணவை அவரது அறையிலேயே சாப்பிடுகிறார். காலை உணவாக இட்லி, முட்டை, காய்கறிகள் மற்றும் பழங்கள், உடனடி சக்தி தரும் இளநீர் போன்றவையும், மதிய உணவாக அரிசி பருப்பு சாதம், சிக்கன் மற்றும் மீன் என்று புரோட்டீனுக்காக எடுத்துக்கொள்வதாகவும், அதிகமான காய்கறிகளைத்தான் மதிய உணவாக எடுத்துக்கொள்வதாகவும், இரவு உணவாக உடனடியே செரிமானமாகக்கூடிய பழங்கள், சாலட் போன்றவை மட்டுமே எடுத்துக்கொள்வதாகவும் சில தகவல்கள் வெளியாகி வருகிறது. தலைமைச் செயலகத்தில் துறை வாரியாக அதிகாரிகளுடன் ஆலோசித்த பிறகு மாலை 5 மணிக்குத்தான் தமிழக முதல்வர் வீடு திரும்புகிறார். இதை பார்த்து உயர் அதிகாரிகளும் போலீஸ் அதிகாரிகளும் வியப்படைந்துள்ளனர். தமிழகத்தில் ஆட்சி செய்த முதலமைச்சர்கள் மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு சென்றே சாப்பிடுவார்கள். ஆனால் புதிய முதலமைச்சர் விஜய் தலைமைச் செயலகத்திலேயே சாப்பிட்டுவிட்டு பணி செய்வது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது.